இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இரணக்களி. இதில் ஒரு வகை தான் எல்லா ஊர்லேயும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனுக்கு இதை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. கிராமப்புற மருத்துவத்தில் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு 4 வெரைட்டி நான் இந்த ஊருக்கு காட்டுறதுக்கு வந்திருக்கேன். இந்த வெரைட்டிஸ் வந்து மேக்ஸிமம் ஒருத்தரும் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்காது. அந்த மாதிரி வெரைட்டிஸ் 4 விதமான வெரைட்டி கொண்டு வந்திருக்கேன். இன்னும் 2 விதமான வெரைட்டி இதில் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் முதல் கேன்சர் வர அனைத்துக்குமான என்சைம் இருக்கக்கூடிய ஒரே மூலிகை தான். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை பேசணுன்னா 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்க வேண்டியது வரும். அந்த விதமான ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கோம். இதில் 7 வெரைட்டி ஆக்சுவலாக இருக்குது. நான் இன்றைக்கி 4 வெரைட்டி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஒரு நர்சரியிலையுமே இந்த 4 வெரைட்டியுமே இருக்காது. சேலஞ்ச் பண்ணுறோம். இதில் இது ஒரு அற்புதமான வகை. பித்தப்பை கல்லையும் கரைக்கக்கூடியது. இதுவும் அதே மாதிரி தான், பித்தப்பை கல்லையும் கரைக்கும். பொதுவாக இந்த அளவில் ஒரு இலை வர விதத்தில் நல்லா மென்று திங்கணும். ஒரு வயிறு நிறைய பழைய சாத நீர் குடிக்கணும். பழைய சாத நீர் தான் இதை கல்லை வெளியே தள்ளும்.